ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி தான். எனக்குள்ளே நான் நிறைய மாற்றங்களை உருவாக்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இந்த 3 நாளாக செம மழைங்க. பயங்கரமான மழை. வீட்டை விட்டு வெளியவே வர முடியல. அதனால எங்கள் ஊரில் ஸ்கூலுகளுக்கு மட்டும் பள்ளி விடுமுறை விட்டுருக்காங்க. சரிங்களா? அதனால மழை காலத்தில் யாரும் வெளியில் வராதீங்க. குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சுடு தண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சுடு தண்ணி குடிங்க. சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு சில குறைகள் இருக்குது. அதை நான் எப்படி மைனஸ் பாயிண்டெல்லாம் எப்படி நான் ப்ளஸ் பாயிண்டாக மாற்றுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் அதை எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் மாற்றிக்கணும்னு. ஆனால் என்னால் மாற்ற முடியல. என்னால் மட்டும்தான் மாற்ற முடியலையா, இல்லை என்ன மாதிரி மனநிலைமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை உண்மையாலுமே எல்லாரும் எப்படி அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி நான் தான் இப்படி இருக்கேனா, இல்லை எல்லாரும் இப்படி தான் தவிச்சிட்ருக்காங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால தான் இன்றைக்கி நான் உங்ககிட்டயே கேட்குறேன் நான். சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையாயிருப்போம். அது யாருனாலையும் மறுக்க முடியாது. என்னன்னு பார்க்குறீங்களா? அன்பு. உண்மைதானே? அன்புக்கு எல்லாருமே அடிமை. நான் ரொம்பவே அடிமை அன்புக்கு. நம்ம அன்பு வச்சு வச்சு எந்த அளவுக்கு நம்ம அடிமை ஆயிருக்கோன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம படும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இல்லைங்களா? உண்மை அதுதானே. இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நம்மளை அழிக்கிறதுக்கு வர்றதில்ல, நம்மளை உணர்த்துறதுக்காக வருது. நம்மளை அந்த பிரச்சனை அப்படியே நீ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் அந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட மனநிலைமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. யார் எப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. துரோகிகள் யாருன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்மளோட அன்பு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே தெரியுது நம்ம மேலே அன்பு இருக்கா இல்லையா. அவங்க நம்மளை பற்றி ஒரு சிந்தனை கூட அவங்க இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. வேணான்னு விட்டுட்டு போகிறாங்க. நான் அவங்க வேணும்னு நம்ம இப்போ வழிக்க போகிறதுனால என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க மேலே இப்போ நம்ம அன்பு உண்மையான அன்பு வச்சுருக்கோம். உண்மையான அன்பு வச்சுருக்கோம். அவங்க நம்ம வேணாங்கிறதுனால இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம உண்மையான அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வச்சிருக்கிற அன்பு உண்மை. அதனால அவங்க நம்மளுக்கு என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும், இது தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்கள நம்மளால் வெறுக்க முடியல. உண்மைதானங்க? என்னால் வெறுக்க முடியல. அதுதான் எனக்குள்ள மைனஸ் பாயிண்ட்டு. இதைத்தான் நான் மாற்றணும். என்ன நான் மாற்றணும்? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே நான் அன்பு வச்சுருக்கேன்னு வைங்களேன். அந்த அன்பு நாளடைவில் என்ன எதுவாக மாறுது? அந்த அன்பை பொய்யான அன்பாக நம்ம அன்பு யாருனாலுமே நடித்து ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்க முடியாது. உண்மையாலுமே ஒருத்தங்க மேலே நம்ம அன்பு வைக்கிறோம். அந்த அன்பை அடிமையாக்கணும்னு நினச்சா எப்படி முடியாது இல்லைங்களா? இப்போ நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்துக்குவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. என்னால் அப்படி இருக்க முடியாது. அந்த சின்ன விஷயத்தையே அதைவே சிந்திச்சு 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 நான் அப்படியே ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுவேன் நானே. எனக்குள்ளேயே நானே இந்த கேள்வி எப்படி, அந்த கேள்வி எப்படின்னு கேள்வி மேலே கேள்வி நானாக கேட்டு கேட்டு நானாக நொந்துக்குவேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க அதை நினைக்க மாட்டாங்க.
ஒரு தூசி மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. அதனால தான் என்ன நான் மாற்றிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன வழின்னு தெரியல. அன்பை வந்து அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்பு வந்து அடிமை ஆகும், ஆனால் ஒரேடியாக வந்து அடிமை ஆகாது. அந்த அடிமைத்தனத்தை வந்து தான் நான் என்கிட்டேருந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை வந்து நான் மறக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்படி நினச்சிட்டு நான் இருந்தாலுமே அது மறக்கிற மாதிரி இல்லை. என்னால் மறக்கவும் முடியல. நான் வேணும்னு சொல்லி நினைக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்குறோம்னா அவங்க எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் அது எல்லாமே நம்ம தாங்கிக்கிறோம். ஏன்னு சொல்லுங்கள்? நம்ம உண்மையான பாசம் வச்சுருக்கோம், உண்மையான அன்பு வச்சுருக்கோம். ஆனால் நான் வச்ச அந்த உண்மையான பாசம், நான் வச்ச உண்மையான அன்பு அங்கேயும் இருக்கணும் இல்லை? இல்லை. அதுதான் என்ன நான் எப்படி மாற்றிக்கிறது? அவங்க எப்படி பொய்யா இருக்காங்க, அந்த மாதிரி என்னால் ஏன் இருக்க முடியல? இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது? நான் என்னை மாற்றிக்கிறது? வேணான்னு நினைக்கிறவங்க பொய்யா இருக்காங்க, வேணும்னு நான் நினைக்கிறதுனால நெருங்கி போகிறேன். காரணம் என்ன? அன்பு வைக்கிறதுனால தானே. அன்பு வைக்கிறது தப்பு இல்லை, அது யார் மேலே வைக்கிறோங்கிறது தான் தப்பு. எல்லாம் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறவங்கலாம் எடுத்துக்கிறாங்கங்க. ஆனால் என்னால் அப்படிலாம் எடுத்துக்க முடியலைங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இப்படியே இருந்தால் நான் வந்து பைத்தியம் ஆயிரணும்னு எனக்கே ஒரு பயமாக இருக்குது. நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கேஷுவலாக ஒரு டென்ஷன் இல்லாமல் நான் இருக்கணும். என்னை வேணான்னு வெறுக்கிறவங்கள வந்து நான் வேணும்னு நினச்சி அவங்க எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். தாங்கி நான் நெருங்கி போகிறேன். எவ்வளோதான் கடுமையான வார்த்தைகள் பேசினாலும், எவ்வளோதான் அசிங்கப்படுத்தினாலும் நான் வேணும்னு தேடி போகிறதுனால தான் எனக்கு இவ்வளோ மனக்கவலையும். அந்த விஷயத்தை வந்து நான் என்கிட்ட இருந்து நான் மாற்றிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். என்ன நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏமாற்றங்கள். அன்பு நம்ம வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஏமாத்தம். இதுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கே புரியல. தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குள்ள ஒரு மன வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நான் எல்லாரையுமே நம்பிடுவேன். நம்பி அன்பு வச்சு ஏமாத்துறது வந்து எவ்வளோ ஒரு தவறுன்னு சொல்லி அனுபவப்படுறவங்களுக்கும் தெரியும், அனுபவப்படுத்துகிறவங்களுக்கும் தெரியும். சரிங்களா? என் மனசில் உள்ளதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன பேசுனேன்னே இப்போ எனக்கு தெரியல. நான் எவ்வளோ மன வேதனையில் இருக்கேன், அதோட வெளிப்பாட்டில் நான் என்ன பேசுகிறேன்னு கூட நான் பேச தெரியாமல் கூட நான் பேசியிருப்பேன். அப்படி யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.